பொங்கல் வாழ்க்கையை உயர்த்தும் ஊக்க உரை. துன்பங்களை எரித்து நம்பிக்கையை பொங்கவிடும் திருநாள்தான் பொங்கல். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பொங்கல் என்றாலே அது ஒரு திருநாள் மட்டுமல்ல, அது வாழ்க்கை சொல்லும் ஒரு பெரிய பாடம். 1. போகியைப் போல பழையதை எரிக்க கற்றுக்கொள். போகி நாளில் நாம் என்ன செய்கிறோம்? பழைய தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறோம். அதே மாதிரி வாழ்க்கையிலும் பழைய தோல்வி நினைவுகள், என்னால் முடியாது என்ற பயம், மற்றவர்கள் சொன்ன நெகட்டிவ் வார்த்தைகள், இவையெல்லாம் போகி தீயிலே போடணும். பாடம்: பழையதை விடாத வரை புதிய வெற்றி வராது. சூரிய பொங்கல், உழைப்பை மதிக்கும் மனசு. சூரிய பொங்கல் அன்று நாம் சூரியனுக்கு நன்றி சொல்கிறோம். ஏன் தெரியுமா? அவன் தினமும் கேள்வியில்லாமல் உழைக்கிறான். அதே மாதிரி நீயும் பாராட்டு வரலன்னாலும், ரிசல்ட் சீக்கிரம் வரலன்னாலும், யாரும் கைத்தட்டலன்னாலும் தினமும் உழைக்கணும். பாடம்: உழைப்பு ஒரு நாள் பொங்கும், சூரியன் சாட்சி. 3. மாட்டுப்பொங்கல், நன்றி மறக்காத குணம். மாட்டுப்பொங்கல் நாளில் நாம் மாட்டுக்கு நன்றி சொல்கிறோம். வாழ்க்கையில் நமக்கு உதவினவர்கள், அம்மா, அப்பா, ஆசான், நண்பன், உன்னை நம்பிய ஒருவர், அவர்களை மறக்காத மனசுதான் உண்மையான வெற்றி மனசு. பாடம்: நன்றி தெரிந்தவனுக்கு நிம்மதி கிடைக்கும். 4. காணும் பொங்கல், எதிர்காலத்தை காணும் நாள். காணும் பொங்கல் என்பது வெறும் அவுட்டிங் இல்ல, எதிர்காலத்தை நினைத்துப் பார்க்கும் நாள். இந்த வருடம் நான் என்ன சாதிக்கப் போறேன்? என்ன மாற்றிக்கொள்ளப் போறேன்? யாருக்காவது உதவப் போறேனா? பாடம்: திட்டமில்லா வாழ்க்கை, திசையில்லா பயணம். 5. பொங்கல் சொல்லும் வாழ்க்கை ரகசியம். பொங்கல் பானை எப்ப பொங்குது? தீ இருக்கும்போது. அதே மாதிரி உன் வாழ்க்கையும் பொங்கணும்னா பேஷன், டிசிப்ளின், பேஷன்ஸ், இந்த 3 தீயும் இருக்கணும். இந்த பொங்கலில் பயத்தை எரிப்போம், உழைப்பை அதிகரிப்போம், நன்றியை வளர்ப்போம், கனவுகளை தெளிவாக்குவோம். இந்த வருடம் பொங்கல் மட்டுமில்ல, உன் வாழ்க்கையும் பொங்கட்டும். இந்த உரை உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உழைப்புக்கு மரியாதை தரும் ஒரே திருநாள் பொங்கல்.